ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லுக்கி கிராஃப்ட் பார்ட் 33 34 தெரில, இதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் முதல்ல இன்னொரு மெயினான வேலை செய்ய போகிறோம். என்னென்னா, நம்ம இதுவரை அதிகமாக பண்ணாத வேலை, பென்ஸ் எல்லாம் இது பண்ண போகிறோம். அந்த செஸ்ட்டெல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஒரு பார்ட்டிகளாக பிரித்து இங்கே ஒரு ஓட்டையாக போட்டு இங்கெல்லாம் வச்சு நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அடுத்து நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ணுறதுன்னா, இந்த ஃபார்மிங் வந்துட்டு ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு பாருங்கள். அங்கங்கே ஒன்று தான். அந்த வில்லேஜஸ் நிறைய பேர் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். 3 பேர் தான் இருக்கானுங்க. ஓகே எஸ்எஸ் ஸ்குவாட் வந்து இப்போ தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நம்மளுக்கு எம்ஜி ஸ்குவாட் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஸ்குவாடுன்ற பேரை வச்சு எஸ்எஸ் ஸ்குவாடு சிவா சுப்பிரமணியம் அது ரெண்டுத்தையும் சேர்த்து எஸ்எஸ் ஸ்குவாட்னு உங்களை கூப்பிட்றேன். ஓகே ஓகே சார், காய்ஸ்ன்ற போக மாட்டேங்குது. ஓகே எஸ்எஸ் ஸ்குவாடு. ஓகே, நம்ம இப்போது வந்துட்டு இந்த ஃபென்ஸ் எல்லாம் கதவு வந்துட்டுருவோம். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபென்ஸ் வேலையெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக இந்த டோர் எடுத்துக்குவோம். இதை முதல்ல செஞ்சுருவோம் பேசாமல். அது எப்போவோ செஞ்சுக்கலாம், ஆனால் இது வந்துட்டு நம்மளுக்கு நேரம் ஒதுக்கணும் இதுக்குன்னு தனியாக. அதனால் இங்கே வருங்க, இதில் தான் டைமண்ட் ஒரு எங்கேயோ இருக்குது. எங்கே இருக்குது நம்மளுக்கு? அதுவும் இப்போ வந்துருச்சு, வந்துருச்சு 6 டைமண்டும். ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ போய் எந்த இடத்துல வைக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது எந்த இடத்துல நம்ம இப்போ வைக்கிறது? இந்த இடத்துல இப்படியே வச்சுக்குமா காய்ஸ்? இப்படியே வச்சுக்கோ. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுக்குவோம். அதுக்காக பிக்காக்ஸ் எடுத்து ஒரு ஓட்டை போட்டுக்குவோம். 2 ஓட்டை போடணும். ஒரு இது பிக்காக்ஸே நம்மகிட்ட முதல்ல இல்லையா? அந்த செஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த செஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். 3 பொருள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மள்கிட்ட 24 இன்வெர்ட்ரி இருக்கும். 24 + 9 என்னமோ இருக்கும். 24 30 33 இன்வெர்ட்ரி இருக்குது. ஓகே, இப்போது பிக்காக்ஸ் எடுத்து இங்கே இப்போ போய்ட்டு நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வைப்போமா இல்லை வேறு ஏதாவது இடத்துல வைப்போமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கே. சரி, இந்த இடத்துல வச்சுருவோம். இந்த இடத்துல வைக்கிறது தான் நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு எதுக்கான செஸ்ட்டு? இது வந்துட்டு காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஒரு செஸ்ட். ஓகே, இதில் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் என்ன? டைமண்டு, இந்த பம்ப்கின் நம்மளுக்கு யூஸ் பண்ணாது. இது வந்துட்டு இதில் சேராது. இது வந்துட்டு இதில் சேருமா என்னன்னு தெரிலையே. இது மரம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஓகே, இது 2 தான் இப்போதைக்கு அந்த செஸ்ட்டில் இருக்கும் நிறைய. நம்ம அடுத்து இந்த செஸ்ட்லலாம் வைக்கணும். அப்போ இந்த பொருளை எங்கே வைக்கிறது? டக்குன்னு வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குமே. வச்சுட்டு ஓகே, இதில் காஸ்ட்லியான பொருளெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போவோம். எம்ரால்டு காஸ்ட்லி, கோல்டு காஸ்ட்லி, அயர்ன் காஸ்ட்லி, வேறு என்ன ரெட் ஸ்டோன் இஸ் காஸ்ட்லி. பேசாமல் உலோகங்கள் எடுத்துக்குமா? உலோகங்கள் எதுக்கு? அவ்வளோ இதுவும் காஸ்ட்லியில். சரி, இதெல்லாம் சீப் ஐட்டம்ஸ் தானே, இங்கேக்குள்ளே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் எடுக்கிறேன்? இதெல்லாம் காஸ்ட்லி. ஆரோலாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் காஸ்ட்லி. இந்தமாதிரி நம்மள்ட்டே காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. தேன் பாட்டில் காஸ்ட்லி. ஓகே, இந்த மாதிரி வேறு எதுலாம் இல்லை, வேறு எதுவும் இல்லை. வா, ஓகே வாங்க காய்ஸ், நம்ம இப்போ போய் அந்த காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருவோம். அடுத்து சீப் ஐட்டம்ஸ் கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்துட்டு காஸ்ட்லி ஐட்டம்ஸ் அயர்ன், கோல்டு, எம்ரால்டு, தேன், இது ட்ரேடண்ட்டு, பவு, வேறு என்ன கோல், இது ரெட் ஸ்டோன். ஓகே, அவ்வளோதான். இந்த பாட்டில் வந்துட்டு பெல் அடிக்குது காய்ஸ். இந்த பாட்டில் வந்துட்டு இதோட சேராது. ஏன்னா அது வந்துட்டு அதில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, இருக்கிற வரைக்கும் தான் ஷேஷுவா. ஓகே, இப்போது வேறு என்ன காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இருக்குது? வேறு எதுவுமே இல்லை அந்த செஸ்ட்டில். மேலே இதில் வந்துட்டு இது நார்மல் சீப்பு. இதை அப்படியே வச்சுக்கோ. ஏன்னா நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, அதனால இப்போதைக்கு நம்ம இதே வச்சுக்கோம். 64 இருக்கிறதுனால இது காஸ்ட்லி கிடையாது, நார்மல் அப்நார்மல். ஓகே, நம்ம இதையும் வச்சுருவோம். இப்போ நைட் ஆகிட்டு இருக்குது, நம்ம அதையும் வேறு பார்க்கணும் இல்லையா? இது காஸ்ட்லி எல்லாத்தையும் வச்சுருவோம். பழையபடி இதெல்லாம் செட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, வேறு என்ன காஸ்ட்லின்னு எடுத்துகிட்டு வந்தோம். ஷீல்டு எல்லாத்தையும் வச்சிட்டோமா? ஓகே, காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் அவங்க வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்மள்கிட்ட நிறைய பொருட்கள்லாம் இப்போ வைக்கிறதுக்கு இன்னொரு செஸ்ட்டு தேவை. அதுக்கு முதல்ல நம்ம தூங்கிக்கலாம். அதான் மேலே ஒரு செஸ்ட் இருக்குல்ல? ஆமாங்க காய்ஸ், அந்த மேலே ஒன்று இருக்குல்ல, அந்த மேலே இருக்கிறதுல எல்லாத்தையும் வச்சிடலாம். ஓகே, இது எல்லாத்தையும் வச்சிட வேண்டியதான் உள்ள அப்படியே தூக்கி ரக்கமாக.
டன் 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 டன். ஓகே கைஸ், அப்படியே வச்சிடலாம். ஓகே ஓகே, இது ஃபுல்லாக வைக்கணுமா நம்ம? ஏன்னா நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். நிறைய சீப் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. அது கோல்டனாக மாற்றணும். இது வந்து நம்மளுக்கு கோல்டன் போட். ஆனால் இது அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. உள்ளே வையா, உள்ளே வை. ஓகே, எல்லாத்தையுமே உள்ளே வச்சிரும். இதெல்லாம் இருக்கட்டும் கையில். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த செஸ்ட்டை உடச்சி எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு இந்த செஸ்ட்டு இது வந்துட்டு எதுக்கான இதுனா சீப் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்குது. அதை வந்துட்டு டபுள் செஸ்ட்டாக தான் வைக்கணும். இது வந்துட்டு ஃபுட்டுக்குரியது. இது வந்துட்டு ஃபுட்டு யூஸ்டு. இது வந்துட்டு ஃபுட்டுக்காக வச்சுக்குவோம். ஃபுட்டு வந்துட்டு நம்மள்ட்ட நிறைய இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு செஸ்ட்டு போடணும். ஃபுட்டு இப்போ அடுத்து சீப் ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும். ஓகே கைஸ், மேலேயே வச்சுக்கலாம் கைஸ். எதுக்கு, பரவாயில்ல, இதே எடுத்து வச்சுக்குவோம் இதுக்கோ. ஓகே, மேலே வச்சாலும் ஆனால் அது நிற்காதுல்ல, அதான் அதனால ஓகே. நம்ம இப்போது இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்குவோம் இங்கே அப்படியே. இதுக்கு வந்துட்டு என்ன செஞ்சு வச்சுக்கலான்னா என்ன செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இதில் நம்ம சீப் ஐட்டம்ஸ் ஃபுட்டு வைப்போமா? சரி, ஃபுட்டு வச்சுருவோம். சீட்ஸ் வந்துட்டு எண்டில் சேரும், ஃபுட்லேயே சேரும். அதுவும் ஃபுட்லேயே இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள்ட்ட வேறு என்ன இருக்குது எக்ஸ்பென்சிவ்? வேறு எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. எக்ஸ்பென்சிவில் வந்துட்டு போன் சேரும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஓகே, நம்ம பார்க்கலாம். சீப் ஐட்டம்ஸ் இப்போ நிறைய இருக்குங்க. ஃபுட்டு ஐட்டம்ஸ்லாம் நம்ம போய் நிறைய எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த சீக்கிரம் முடித்தோன்னா நம்மளும் சீக்கிரம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். இது ஃபுட் ஐட்டம். ஓகே, வேறு எதுவும் ஃபுட் ஐட்டம்? வேறு எதுவுமே ஃபுட் ஐட்டமே இல்லை. வேறு எதுவுமே இல்லை. ராட்டன் ஃபிஷ் சாப்பிடக்கூடியது, அதனால் அதையும் ஒரு ஃபுட் ஐட்டம்லாம் சேர்த்தாகணும். வேறு வழி இல்லை. ஓகே, ஃபுட் ஐட்டம். இந்த கன் பவுடர் வந்துட்டு காஸ்ட்லியில் சேரும். ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு ஃபுட் ஐட்டமே தான். இது ஃபுட் ஐட்டம். ஓகே, சீட்ஸு ஃபுட் ஐட்டம்லாம் தானே சேரும். இதில் என்னென்ன செஸ்ட் இது இருக்கா? ஓகே. இங்கே வந்துட்டு கேரட்டும் வந்துட்டு ஃபுட் ஐட்டம். ஒரு ஆப்பிளும் ஃபுட் ஐட்டம். இது வந்துட்டு இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சேராது. இதெல்லாம் வந்துட்டு மரப்பொருட்கள்னு தனியாக வச்சு இது பண்ணணும். இது வந்துட்டு இப்போது நம்ம அடுத்து என்ன செய்யணுன்னா மர ஐட்டமும் சீப்பும் தான் செய்யணும். அதை செய்கிறத விட்டுட்டு நம்ம வேறு என்னமோ பார்த்துட்ருக்கோம். சரி, இதெல்லாம் வந்துட்டு ஃபுட் ஐட்டமில் தானே சேரும். இது நம்மளுக்கு ஃபுட்டு வேணும்னா இதெல்லாம் குக் பண்ணி வைக்கணும் முதல்ல. இன்னும் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு நம்ம போய் ஃபுல்லாக அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் போல். நிறைய தான் இருக்குது, அதான் நினைக்கிறேன். என்னான்னு தெரில. இது வேறு முடிக்கணும். ஓகே, இந்த சீப் ஐட்டம்ஸுக்குன்னு ஒரு செஸ்ட்டு போடணும்ல, அதுக்கு இந்த செஸ்ட்டு எதாவது உடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஓகே, இந்த சீட்ஸு இதில் தான் சேரும், அதனால் இதையும் எதிலே வச்சுருவோம். ஓகே, இங்கே ஆப்பிள் வந்துட்டு இது ஓகே, இதில் அதோ இருக்குது. இதுவும் ஃபுட் ஐட்டம் தான். ஓகே, ஃபுட் ஐட்டம்ஸ் ஆல் ஆஃப் யூ சப்மிட்டட். ஓகே, அவ்வளோதான். இது வந்துட்டு சீப்பில் தான் சேரும், லாபிஸ் லசூலி. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம மேலே போய் அங்கே போய் பார்க்கலாம். இங்கே என்ன ஐட்டம்ஸ் இருக்குது? வேறு என்ன நம்மளுக்கு என்ன சீப் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. சீப் ஐட்டம்ஸ் பிளாக்குக்குன்னு உட்டன் திங்ஸுக்கு தனியாக வைக்கிறத விட்டுவிட்டு நம்ம பிளாக்குக்குன்னு வச்சுருவோம். பிளாக்ஸு, இந்தமாரி பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வைக்கிறத விட்டு வச்சுருவோம் ஒன்று. அதுக்கெல்லாம் ஒன்று வைக்கிறதுக்காக இதை வந்துட்டு தனியாக இது கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதை எப்படியோ நம்பி உடைக்கிறேன். எதுவும் கீழே விடக்கூடாது. ஸ்டோரேஜ் பத்தலை. அங்கே பாருங்கள், செஸ்ட்டை பாருங்கள். செஸ்ட்டு அங்கே மிதந்துக்கிட்டு இருக்கு. செஸ்ட்டு எனக்கு கொடுங்கடா, செஸ்ட்டை கொடுத்துருங்கடா. டே டைமண்ட் பிகாக்ஸு இதெல்லாம் காஸ்ட்லியில் சேருமே. இருங்கடா, நான் போய் செஸ்ட்டை வச்சுட்டு வந்துடுறேன் டக்குன்னு. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், டக்குன்னு முடிக்கணும். இல்லைன்னா இதை வந்துட்டு அவ்வளோதான்ற கதையில் போயிடும். இது வந்துட்டு அதோடு சேர்ந்துருமே. இப்போ என்ன பண்ணுறது? இது மேலே உடைக்கணுமா? இங்கே உடைக்கணும். ஓகே, இது வந்துட்டு எடுக்கக்கூட முடியல. இதை நம்ம இது ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இதுக்குள்ளெல்லாம் பிளாக்ஸ் எல்லாம் வைக்கணும். பிளாக் பிளாக்ஸுக்குள்ளே போப்பா. போ சீக்கிரம். இதெல்லாம் 64 ஸ்டாக்கெல்லாம் முதல்ல அனுப்பி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும். அதுக்கு தான் நான் 64 தான் முதல்ல அனுப்பி விட்டுட்ருக்கேன். இது வந்துட்டு பிளாக்ஸில் தான் சேரும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்லாப்லாம் வந்துட்டு பாக்ஸில் தான் சேரும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம ஸ்லாபை இப்போதைக்கு பிளாக்ஸ்லேயே சேர்த்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தனியாலாம் இதுக்குன்னு போட்டுட்ருக்க முடியாது. அதுக்கு தான் உட்டன் திங்ஸ்ன்னு தனியாக போடலான்னு நினச்சேன். வேணாம், எதுக்கு இது நம்ம தனியாக போட்டுக்கிட்டு இப்போ இதெல்லாம் போயிட்டு எடுக்கணும் வேறு. நம்ம அதெல்லாம் டக்குன்னு நேரத்துக்கு டீஸ்பானாக இருக்கும் போலக்கு பார்க்கடி.
ஐயோ டீஸ்பான் ஆகிட்டு போலக்கு காய்ஸ் டைமண்ட் பிக் அப்பாடா நல்லா டைமண்ட் பிகாக்ஸ் டீஸ்பான் ஆகலாம் நம்ம புதுசாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்பாடா நான் நம்பி வந்துட்டேன். ஓகே காய்ஸ் இப்போ வந்துட்டு இதில் பிளாக்ஸ் என்ன இருக்குது? பிளாக்ஸ் எதுவுமே இல்லை. இது வந்துட்டு இதில் ஒன்று தான் இருக்கிறதுனால இதை இதில் செய்கிறோம். பக்கெட்டும் இதிலே சேரட்டும். ஓகே வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இந்த ஸ்டாக்கெல்லாம் இதில் இதுக்குள்ளேயே போ அவ்வளோதான் முடிஞ்சு. இதுவும் பிளாக்ஸ் தானே. அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். இது வந்து எக்ஸ்பென்சிவில் சேரும் கன் பவுடர், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதெல்லாம் என்ன செய்கிறது? சீப் ஐட்டம்ஸுக்குன்னு ஒரு இதெல்லாம் வைக்கணும். அங்கே இடத்துல நம்மளுக்கு நிறைய இதெல்லாம் இது நம்மளுக்கு மிஞ்சும். இந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும் வேறு. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது கைஸ். நம்ம இது கொஞ்சம் தான் நினச்சிட்ருக்கோம். அங்கே பாருங்கள் டார்ச் மட்டும் மிதக்குது. எத்தனை டார்ச்சோ தெரிலையே. அதை வேற ஒரு பக்கம் இது வேற. ஓகே இந்த இடத்த உடைக்க வேணாம், இந்த டார்ச் இருக்குது. ஓகே இங்கே பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் இப்போது இந்த இடத்த எடுத்துக்கலாம். வச்சாச்சு. ஓகே இதில் வந்துட்டு நம்ம என்ன ஃபஸ்ட்டு பிளாக்ஸ்லாம் வச்சுட்டு வந்துடுவோம். பிளாக்ஸ் தான் அதிகமாக இருக்கே. இதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓ மை காட், அவ்வளோதான். செஞ்சு விட்டாங்க போங்க, முடிச்சு விட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த செஸ்ட்டு உடைக்கணுமா? ஒன்று தான் இருக்கா? எல்லாம் 64 தோணுது. சாரி கைஸ். இப்போது வந்துட்டு நம்ம என்ன செய்கிறது? ஓகே இதுக்கு மேலே எதுவும் செய்ய வேணாம், கடுப்பாகுது. இதுக்கப்புறம் வேறு என்ன செய்யறதுக்கு எதுவும் இல்லை. சரி இந்த பார்த்தே கடுப்பாகுது எனக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே கடுப்பை கிளப்புறாங்க. இதெல்லாம் சத்தம் வேறு எங்கள் அக்கா நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி இந்த என்ன தான் பண்ணுறதோ இல்லை போல. சரி நம்ம இப்போது எங்கள் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கணுமா? இப்போ இதிலே போய்டும் போலக்கே எல்லாம். அங்கே ஒரு இது வேறு இருக்குது, சீப் ஐட்டம்ஸ். சீப்பு மற்ற மிச்சம் எல்லாமே சீப்பு தான். எல்லாத்தையும் வைக்கணும். டூல்ஸ் எல்லாம் இதில் வைக்கிறது அதெல்லாம் சீப்பு தானே. இப்போ இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் செஸ்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு செஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு செஸ்ட்டு மட்டும் நம்மளுக்கு தேவை. ஒரே ஒரு செஸ்ட்டு மட்டும் இப்போதைக்கு செஞ்சுக்குவோம். ஒரு செஸ்ட். இதிலே இந்த பார்ட்டு ரிப்பீட் காமிச்சு முடிச்சிடும் போலக்கே. நான் சீக்கிரம் வேலை செய்யணும். சரி இங்கே உடச்சி விடணும். இது இல்லை உள்ள ஓடி உள்ளே உடச்சி விடுன்னா கேட்குதா பாரு, தொல்லை பிடிச்சது. ஓகே இந்த பக்கம் இந்த பாதையை அடைச்சிருவோம் நம்ம நார்மலாக. இப்போ ஓகே இந்த பக்கம் அதோட கனெக்ட் பண்ண. ஏன் அப்படி வருது? இதில் நான் மேலேயும் உடச்சி விட்டுறேன். இதை உடச்சி விட்டா சார் இது வேறு நசையாக இருக்குது. அண்டவா மேலே பிளாக் வச்சா ரெண்டுமே ஒர்க் ஆகாதே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கழுப்பிட்டு இருக்க ஒன்று இருங்க கைஸ். நாய போ. ஓகே கைஸ் நம்ம இப்போ இங்கே நீங்கள் வாங்க கைஸ் நம்ம விளாடலாம். நம்ம ஒரு சிலர் பொறாம வெள்ளத்தில் பொங்கிட்டு இருக்காங்க. நானும் என்ன பண்ணுறேன்னு தெரில. இதையும் உள்ளே வச்சாச்சு, இதையும் உள்ளே வச்சாச்சு. ஓகே கைஸ் இப்போது நம்ம இந்த பிளாக்ஸையும் உள்ளே வைக்கணும். கடுப்பாகுது. இந்த இதான் பெரும் தொல்லையாக இருக்குது. ஒரே இதாகவும் இருக்குது. சீப் ஐட்டம்ஸ்லாம் வைக்கணுமா? சீப் ஐட்டம்ஸ்லாம் வைக்க மாட்டேப்போ. நம்மளுக்கு எவ்வளோ தான் ஒரு மனுஷன் தாங்குவான்? கடுப்பாக இருக்குது கைஸ். நம்ம இந்த ஃபார்ம் அறுவடை பண்ணிவிட்டு இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்குவோம். நம்ம அது ஆல்ரெடி டென்ஷன் பண்ணிட்டோம். இந்த இதை அப்படியே போட்டு வச்சுருக்கோம். மாடெல்லாம் பாவம் தவிச்சிட்ருக்கு. அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக நம்ம இந்த மாடுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருவோம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சரத்தனை இதே மாதிரி நம்ம இப்படி வெடித்து தளர்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லைக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே இப்போ வந்துட்டு இப்போ ரோட்டுக்கு வந்தோடனே தான் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு கேரட்லாம் அப்படியே
அப்படியே ஸ்லைஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, ரியல் லைஃப்னால் அப்படியே பிடிங்கணும் அதை வச்சு. இது ஒரு பக்கம் கோழி பிடுங்குற மாதிரி. இதுக்கு சரசர வேணாம் மைன்கிராஃப்டே போதும். ஓகே கைஸ், இந்த நிலம் கொஞ்சம் நேரம் அப்படியே கிடக்கட்டும். கொஞ்சம் நாளாக அடுத்த பார்ட்டு தான் இதில் வந்துட்டு விதைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன கைஸ், நைட் ஆகட்டும், எனக்கு நோ ப்ராப்ளம். நான் மட்டும் கடிப்பேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தான் இருக்கேன், ஒன்றும் செய்ய முடியாது. ஜாம்பியால் ஒன்றும் செய்ய முடியாது. க்ரீப்பர் இருந்தானே நான் அவ்வளோதான். ஏதோ வந்துட்டேன் சரி வந்துட்டு சரி. சூரியனை போயிடாத, என்னை விட்டு போகாதே என் நெஞ்சமே. ஓகே கைஸ் நம்மளுக்கு இதாகிட்டு. ஓகே ஓடு அச்சமில்லே, ஓடு 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 ஓடு, உன்னால் முடியும் தோழா படுத்துட்டேன். அப்போது அவ்வளோதாங்க, இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களோட முடிஞ்சு. எவ்வளோ நிறைய கிடச்சிருக்கு, பரவாயில்ல. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.